Very good morning to SVB students. இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா +2 காமர்ஸ்ல யூனிட் 7 business environmentல chapter 20 privatization, liberalization and globalizationல meaning and forms of privatization பார்க்க போறோம். Students first பாருங்க privatization அப்படினா என்ன அப்படினு பாருங்க. Privatization is the incidence of process and transferring ownership of the business enterprises, agency or public services from the government to the private sector. Simply speaking, privatization means permitting to the private sector to set up to the industrial which were previously reserved for the public sector. Under the policy, many public sector units were sold to the private sector. The main reasons of privatization, PSU were running losses due to the mismanagement and political interference. The manager could not work independently for the production capacity remained unutilized. To increase competition and efficiency, privatization PSU is inevitable. Some examples of private sector enterprises recently privatized are the follows. அதாவது இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரைவேட்டலைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாமே ப்ரைவேட் கண்ட்ரோலில் கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சியை தான் இந்த ப்ரைவேட்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஏன் மேம் கவர்மெண்ட்டாக இருக்கிறத ஏன் ப்ரைவேட்டாக கொண்டு வரணும் அப்படின்னா பல்வேறு வகையான அரசியல் ஈடுபாடுகள் நிறைய மிஸ்மேனேஜ்மெண்ட் அதாவது குறைபாடுடைய ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுனால இந்த ப்ரைவேட் கிட்ட கொடுக்கும்போது ஒரு நல்ல காம்படிஷனும் நல்ல ப்ரொடக்ஷனும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த பப்ளிக்கை ஃபுல்லாகவே ப்ரைவேட்டாக சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ பப்ளிக்கில் இருந்து ப்ரைவேட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரைவேட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரைவேட்டலைசேஷனோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன? பாரத் அலுமினியம் கோ லிமிடெட், ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட், இந்தியன் பெட்ரோகெமிக்கல் கார்ப்பரேஷன் லிமிடெட், மாருதி உத்யாக் லிமிடெட், மாடர்ன் ஃபுட் இண்டஸ்ட்ரியல் லிமிடெட், இந்தியா ஸ்கூட்டர் லிமிடெட். they are the first company privatized in India. ஸோ இந்தியா ஸ்கூட்டர்ஸ் லிமிடெட் தான் நம்ம இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனி ப்ரைவேட்டலைசேஷனாக மாற்றினது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரைவேட்டலைசேஷன். ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரைவேட்டலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா தனியார் மயமாக்கலோட படிவங்கள் எப்படி இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ பப்ளிக் செக்டார். எ நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரி ரிசர்வ் ஃபார் பப்ளிக் செக்டார் வாஸ் ரெடியூஸ்டு ஃப்ரம் 17 to only 8 இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பொதுத்துறையில் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழிலோட எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா 17. அதில் 8 குறைந்தபட்ச அளவில் 8 வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெடிமருந்து, ஆயுதம் தயாரித்தல், நிலக்கரி, லிக்னேட், அணுசக்தி, தாமிரம், இந்த துத்தநாகம் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பப்ளிக் கிட்ட விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சேல் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் த பப்ளிக் செக்டார் டு த ப்ரைவேட் செக்டார். பொதுத்துறை பங்குகளை வந்து தனியார் துறைக்கு விற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன சொல்கிறாங்க சேல் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் பப்ளிக் செக்டார் டு த ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 45%, 55% அண்ட் இயர் 2011 பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்ன? பரிந்துரைக்கான பரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பொதுத்துறை நிறுவனங்களில் உற்பத்தி திறன் எந்த அளவுக்கு இருக்குது, செயல்திறன் எந்த அளவுக்கு இருக்குது, அதை உயர்த்துவதற்காக 1991 பரிந்துரை இந்த மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பாருங்கள் நமக்கு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பிஎஸ்யூ. அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொதுத்துறை நிறுவனத்தோட முதலீடு விலக்கிக்கிறது அப்படின்னா என்ன? பொதுத்துறையை வந்து நம்ம ப்ரைவேட் துறையாக மாற்றுறது தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரைவேட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த பொதுத்துறையோட பங்குகள் அந்த பொதுத்துறை கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு ப்ரைவேட்டு அந்த பொதுத்துறை ஃபுல்லாகவே விலகிக்கும். அதிலிருந்து நாங்கள் எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு விலகிக்கிறது தான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பிஎஸ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ப்ரைவேட்டலைசேஷன். ஸோ அட்வான்டேஜஸில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா
இன்க்ரீஸ் இன் எஃபிஷியன்சி, திறமையான ஒரு மேலாண்மை எங்கே இருக்கும் அப்படின்னா ப்ரைவேட்டலைசேஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ப்ரைவேட் அப்படிங்கிறது ஒரு காம்படிஷனான ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? ஒரு தொழில்சார் மேலாண்மை. அதாவது இந்த தனியார் நிறுவனத்தை ஒப்பிடும்போது இந்த அரசு நிறுவனத்தோட அந்த தொழில்முறை எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய சீரழிந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ப்ரைவேட் அப்படிங்கிறது ஒரு குட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் காம்படிஷன். ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் நிறைய காம்படிஷனை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான காம்படிஷனும் அங்கே க்ரியேட் ஆகாது. அதுக்கு அடுத்து பாருங்கள், ரிடக்ஷன் இன் எக்கனாமிக் பேர்டன் ஆஃப் எக்கனாமி. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அரசோட பொருளாதார சுமை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம ப்ரைவேட்டலைசேஷன் கொடுக்கும்போது தான் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள் டிஸ்அட்வான்டேஜஸ். என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் ஒரு ப்ரைவேட்டலைசேஷனில் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு லேக் ஆஃப் வெல்ஃபேர். லேக் ஆஃப் வெல்ஃபேர் அப்படின்னா என்ன? பொதுநலத்தில் கவனமே இருக்காது. ஒரு ப்ரைவேட் அப்படிங்கும்போது அவன் எப்பயுமே என்ன யோசிப்பான் அப்படின்னா சுயநலமாக தான் யோசிப்பானே தவிர பொதுநலம் அப்படிங்கிற எண்ணம் அங்கே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள் பொலிட்டிக்கல் ப்ரெஷர். பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படின்னா என்ன? அரசியலோட தலையீடு, அரசியலோட ஈடுபாடு இங்கே அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால எந்த விதமான, அதாவது பொலிட்டிக்கல் அப்படிங்கும்போது கவர்மெண்ட்டில் தானே இருக்கும் அப்படின்னா இல்லை, அளவுக்கு பணங்கள் கொடுத்து அந்த பணங்கள் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ப்ரைவேட் கம்பெனிஸை நிறைய வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள் இக்னோர் த வீக்கர் செக்ஷன். இக்னோர்னா என்ன? அதாவது புறப்படுத்துறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வீக்கர் செக்ஷன் அப்படிங்கும்போது தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், தாழ்வான மக்கள், அதாவது சொல்லப்போனோம் அப்படின்னா ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களை எந்த விதத்துலையும் ஒரு ப்ரைவேட் கன்சிடர் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள் இம்பேக்ட் ஆஃப் ப்ரைவேட்டலைசேஷன். இம்பேக்ட் ஆஃப் ப்ரைவேட்டலைசேஷனில் மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட்டலைசேஷன் ஹேஸ் த பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆன் த ஃபினான்ஷியல் க்ரோத் ஆஃப் டிக்ரீஸ் in the deficient and depth. கடனை குறைக்கிறதுக்கும் பற்றாக்குறையை குறைக்கிறதுக்கும் இந்த ப்ரைவேட்டலைசேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பாருங்கள் இன்க்ரீஸ் இன் த எஃபிஷியன்சி ஆஃப் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங். ஸோ ஒரு திறமையை அளவுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த ப்ரைவேட்டலைசேஷனால தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள் ப்ரொவைட் பெட்டர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு த கன்சியூமர். ஒரு கன்சியூமருக்கு சரக்கு சேவைகள் தெளிவான முறையில் கொடுக்கறது இந்த ப்ரைவேட்டலைசேஷன் தான் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அளவுக்கு அதிகமாக உயர்த்துறது எது அப்படின்னா இந்த ப்ரைவேட்டலைசேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ப்ரைவேட்டலைசேஷன்னா என்ன, அதோட மீனிங் ப்ளஸ் அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்து என்ன டாபிக் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.